வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து பிப்ரவரி 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தாலும் உடனே செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக தொடர்ந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும். மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு வர இருக்குது. அந்த நிகழ்வு பிப்ரவரி 18ஆம் தேதி பிறகு மேற்கே முன்னேறி வந்து பிப்ரவரி 19ஆம் தேதி இரு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை ஒன்று. பிப்ரவரி 20ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து சற்று வடக்கே முன்னேறி சென்று மீண்டும் பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு பிறகு தெற்கே முன்னேறி வரும். செயலிழந்து படிப்படியாக ஒரு வளிமண்டல சுழற்சியாக இலங்கை தரை மீது ஏறி குமரிக்கடல் வழியாக வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கு முன்னதாக இன்று பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை 2 அதிகாலை நேரத்தில் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரை உள்ள மாகாணங்களுக்கு அதிகாலை நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. ஆனால் வட மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும், மத்திய மாகாணங்களுக்கு மிதமான சற்று கனமழையாகவும், மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது. இன்று கனமழை என்பது பெரும்பாலும் கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி, மேலும் அம்பந்தோட்டை, ஹாலி, கோட்டை, மாத்தறை இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. மற்ற மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை, மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. இன்று இலங்கையை பொறுத்தவரை நாளை பிப்ரவரி 14ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் மட்டக்களப்பு, அம்பாறை, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக கனமழையாக பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. யாழ்ப்பாணம், பருத்துறை இந்த இடங்களுக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டால் மிதமான சற்று கனமழை கிடைத்தாலும் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. மிக கனமழை என்பது பெரும்பாலும் கண்டி, ரத்தினபுரி, மேலும் நுவரேலியா இந்த இடங்கள்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. கண்டிக்கு மேற்குள்ள மாகாணங்கள் கொழும்பு, நீர்கொழும்பு, அம்பாறை, ஹாலிகோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். பரவலாக கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். நாளை பிப்ரவரி 14ஆம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி 14ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம், பருத்துறை இந்த இடத்துலாம் மழை விலகிடும். மீண்டும் மழைப்பொழிவு பிப்ரவரி 19ஆம் தேதி தான் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 19 அல்லது 20ஆம் தேதி தான் யாழ்ப்பாணம், பருத்துறைக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது. அதுவரை குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்பது. பிப்ரவரி 15ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள், வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைத்தால் தெற்குள்ள மாகாணங்களுக்கு தான் ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பரவலான மழை பொழிவாக அமையும். பிப்ரவரி 15ஆம் தேதி. பிப்ரவரி 16ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்பது. பிப்ரவரி 17, 18 தேதிகளில் தம்புள்ளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைத்தாலும் நிகழ்வு அங்கும் இங்கும் நகரமாக இருக்கும் பொழுது ஒரு நாள் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும், ஒரு நாள் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். அதே வழியில் இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவிலிருந்து வரும். இரு நிகழ்வுகளும் பிப்ரவரி 19ஆம் தேதி ஒன்றிணைந்து பிப்ரவரி 20ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றால் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் மீண்டும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. பிப்ரவரி 21, 22, 23ஆம் தேதி வரை மீண்டும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 24ஆம் தேதியிலிருந்து இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து இலங்கையில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வரும் நாட்கள் தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கும். வட மாகாணங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம், பருத்துறை இந்த இடங்களுக்கு இன்றும் நாளை மழை இருந்தாலும் நாளை மதியத்துக்கு பிறகு மழை விலகி மீண்டும் பிப்ரவரி 20ஆம் தேதி தான் யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் மழை கிடைக்கும். அதே வெளியில் மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை இருந்தாலும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை விலகி மீண்டும் பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்றும் நாளையும் தரைக்காற்று லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்பது 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை வட மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கும். பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் தரைக்காற்று சற்று குறைந்திருந்தாலும் பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து தரைக்காற்று படிப்படியாக அதிகம். பிப்ரவரி 20, 21, 22, 23 தேதியில் தரைக்காற்று யாழ்ப்பாணம், பருத்துறை, முல்லைத்தீவு,
மேலும் மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்கள்லாம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தெற்கு மாகாணங்களுக்கும் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு நகர்வை பொறுத்து தரைக்காற்று அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நிகழ்வு மிக நெருக்கமாக வந்தால் வட மாகாணங்களுக்கும் தரைக்காற்று சற்று பலமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது பிப்ரவரி 20, 21, 22 தேதிகளில். ஆனால் நிகழ்வு சற்று தொலைவிலே பயணித்தால், வடக்கு நோக்கி பயணித்தால் யாழ்ப்பாணம், பருத்துறை இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே தரைக்காற்று வலுவாக இருக்கும். மற்ற மாகாணங்களுக்கு பெரிய அளவில் தரைக்காற்று இருக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கும் மீன்பிடிக்க வரும் நாட்கள் அச்சுறுத்தும் வகையில் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அமையும். பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி 20, 21, 22, 23, 24 தேதிகளெல்லாம் வலுவான காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. அதுவெளியில் மன்னார் வளைகுடா குமரிகளிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்பது பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு பிறகு. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.